கொண்டவனே, பார்க்கடலை தாரை வார்த்து அமர்ந்தவனே, 10 அபராதத்தை அருளி நின்றவனே, மகாநூல் அருளியவனே வருக, மகத்துவம் மிக்கவனே வருக. ஓம் நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவசிவ நாராயணாய, சித்த சித்த நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய, 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 நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, தசநாராயணாய, ஓம் நாராயணாய, அகத்திய நாராயணாய, ஜகத்திய நாராயணாய, நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஏகாதசி நாயகனே வருக, ஏற்றம் மிக உரியவனே வருக, எழில் மிகும் சபை அமர்ந்தவனே வருக, உயர்யுகம் படைக்கின்றவனே வருக, உன்னதனே வருக, சத்தியனே வருக, சத்திய நாராயண பெருமானே, நித்திய நாராயண பெருமானே, நிகரில்லாத நாராயண பெருமானே வருக வருக, சங்கு சக்கரதாரியே வருக வருக என திருப்படி பணிந்து திருத்தால் வணங்கி அழைக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அருட்பார் கடல் என்னும் திருப்பால் நிலைகொண்டு அருள் சமுத்திர நிலையாக வேள்வி நிலையதை அச்சமுத்திர நிலைதனில் கொண்டு அற்புத தவம் பழகண்டு நீரே ஆற்றலாய் உன் உள்நீர் ஆற்றலாய் அருள் தென்றலது உன் மூச்சு நிலையாய் அற்புத அனலது உன் தனலாய் உன் சிரசது பிரபஞ்சமாய் மாறி நின்ற பஞ்சபூத சபைதனிலே பஞ்சபூதங்களின் அருட்காவலன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. உன் ஆற்றல் என்ற அருள் தவம் நிலை கொண்ட தவமாய், உன் ஆற்றல் என்னும் அருள் தவம் நிலை கொண்ட தவமாய் கண்ட பெரும் யுகமது காணா, கண்ட பெரும் யுகமது காணா வேலைதனில், பெரும் யுகமது காணா வேலைதனில் அவ்யுகந்தனை அறியச் செய்யும் ஆற்றல் பெற்ற சித்தராய் உனை வடிவமைத்த திருச்சபைதனிலே யாம் பரந்தாமன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. ஆற்றல் என்னும் சொல்லது, ஆற்றல் என்னும் சொல்லது ஆற்றாமை கொள்ளா நிலையோடு அற்புதமாய் அதன் இயலாமை என்னும் சொல்லோடு அது இணையாது இயல்பு நிலைதனிலே அத்துணை ஆற்றலையும் தன்னகம் கொண்டு தவம் கண்ட சபையாய் அச்சபைக்குள் நீர்கண்ட பேராற்றல் கொண்ட நிலையாய் அந்நிலையதிலே வந்தமர்ந்த கணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து ஆற்றிய அருள் காவல் பணிதனிலே முதல் பணி ஆற்றிய முதல்வன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து மகிழ்கின்ற வேளைதனில் அற்புதமாய் எம் பெரும் பூஜை கண்டவனாய், எம் பெரும் பூஜை கண்டவனாய், இருபெரும் நிலை கொண்டவனாய் உன் அருள் நிலைக்குள் இருந்து ஒரு நிலையாய் உமக்கு ஆசி வழங்கையாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. சிவமகா நிலை என்னும் ஒரு நிலை, சிவமகா என்னும் ஒரே ஒரு நிலையை தன்னகம் தாங்கி நின்ற சபையாய் சபையை தாங்கிய அகமாய் அகத்தை வேறறுத்த அகத்தியனை உள்வைத்த ஆற்றல் கொண்ட தவம் கண்டவனே சிவமகா வாழை சித்தனே. அருள்விழியாய் உன் ஆற்றல் கொண்ட இருவிழியை எம்பிழிகளாக்கி
உன்னை நோக்கி திறக்கின்ற அவ்விழிகள் சிவமகா பேராற்றலை தாங்கிய விழிகளாய், அத்துணை பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல்களை கொண்ட விழிகளாய், நீர் கண்டு தவம் கண்ட விழிகளுக்குள் அமர்ந்திருந்த அற்புத அருள் விழிகளை வைத்து உமக்கு யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றமிகு நற்சிவ விழிகளாய், சிவந்த விழிகளாய் நீர் உற்று நோக்குகின்ற பொழுது பிரபஞ்சம் உன்னிலிருந்து ஆற்றல் பெற்று அருள்நிலையாய் உம் சீடர்களுக்கு வழங்கும் அருளாற்றல் கொண்ட விழிகளின் சுழுமுனை ஆற்றலை உமக்கு பகிர்ந்தளித்த பரந்தாமன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றமிகு உயர்வாய் வந்த அருள் அமுதத்தை உண்டவன் கரம் அது சிவக்கரமாய் மாறி நிற்க, அது சிவமகா வாழை சித்த கரங்களாய் உருப்பெற்று நிற்க, அக்கரங்களை உயர்த்துகின்ற உன் அருள் கர நடுநிலைக்குள் இருந்து செல்லும் அற்புத பேரொளியே, பேராற்றல் கொண்ட ஆதிரை சூட்சம நூலொளி என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் நமோ நாராயணாய. உன்னில் இருந்து பெருமாற்றல், உனதாய் உனக்குள் இருந்து பெருமாற்றல், உன்னிலிருந்து வரும் பெருமாற்றல் உனதாய் உள்ளிலிருந்து பெருமாற்றல், அவ்வாற்றலை தாங்கிய சீடர்களாய் வளம் வரும் பிரபஞ்ச மகா சபைதனிலே உன் ஆற்றல் தாங்கியோர்களுக்குள் இருக்கும் உன்னாற்றல் அவர் சிந்தைகளில் உள்புகுந்து உன்னிடம் பெற்ற சரணாகதி நிலை என்பது உயர்ந்து நிற்கின்ற பொழுது, உன்னிடம் பெற்ற சரண் நிலை என்பது உயர்ந்து நிற்கின்ற பொழுது, உன்னால் கற்ற சரண் நிலை என்பது உயர்ந்து நிற்கின்ற பொழுது, சரணடைந்த நிலை உயர்ந்து நிற்கின்ற பொழுது, அவர்களை சுற்றி வருகின்ற மாற்றுவினை நிலைகளை, கர்மவினை நிலைகளை அவர்களுக்குள்ளிருந்து தடுத்தாள் கொள்கின்ற அற்புத ஆற்றல் தன்னை வழங்கும் சித்தனே உமக்கு நல்லாசி வழங்குகிறோம். ஓம் நமோ நாராயணாய. என்னும் உட்கருத்து உயரிய பெரும் கருத்தாய், பெரும் ஞான கருத்தாய் விளங்கச் செய்கின்ற அற்புத சபைதனிலிருந்து ஆதிரை சூட்சம நூலினை உணர்ந்த சீடர்கள் யாவரும் இவ்வுட்கருத்தை உன் கருத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. தண்ணி கொடுங்க, இங்கே இந்த தண்ணி எடுத்து கொடுங்க. அருள் வெப்ப நிலையாய், ஆற்றல் கொண்ட இறைவெப்ப நிலையாய் உயர்கின்ற வேளைதனில் உள்ளிருந்து எழுகின்ற மாற்றம் அது, உள்ளிருந்து எழுகின்ற மாற்றம் அது உன்மாற்றத்தை கொண்டு அது உயர்வாய் வார்த்தை நிலைகளாய் ஆசி நிலைகளாய் வெளிவருகின்ற பொழுது அவரவருக்கு இருக்கும் கர்ம வினைகள் அதனை அமிழ்த்தி ஆட்கொள்கின்ற வேளைதனில் உன்னாற்றல் சென்று அதனை தடுத்தாட்கொள்கின்றன என்னும் சரணாகதி நிலைக்குள் இருந்து உயர்கின்ற சீடர்களே உன் சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, சத்திய நாராயணாய. ஓம் நமோ நமோ நாராயணாய. வழங்கிய ஜலமதின் ஏற்றம், அருள்நிலையாய் வழங்கிய ஜலமதின் ஏற்றம் அது உள்ளிருக்கும் வெப்பநிலைக்கு ஈடான வெப்பத்தை தரையலா நிலைதனிலும் அவ்வெப்பத்திற்கு ஈடான ஆற்றல் தன்னை சிவமகா வாழை சித்தன் இட்ட கட்டளைப்படி வழங்கிய அந்நீரினால் இந்நீரானது உன் நீராக மாற்றப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. வழங்கிய புண்ணியங்கள், ஆற்றிய தவங்கள், உயரிய ஆசி நிலைகள், உயர்ந்த உபதேச நிலைகள் இவை யாவும் உன் சீடர்களின் சிரசுதனிலே ஆன்ம நிலைதனிலே புதைந்து கிடக்கின்றன என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. நமோ நாராயணாய. அவ்வாறு புதைந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றலின் மேலாண்மை நிலை கொண்ட தன்மைதனை, புதைந்திருக்கின்ற ஆற்றலின் மேலாண்மை நிலை கொண்ட தன்மைதனை உணர்ந்தோர்கள் ஆற்றலை ஆள்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. ஆற்றலை ஆள்கின்ற தன்மைதனை பெற்றுவிட்ட தலம் எது? அது பஞ்சபூதங்களின் ஒரு தலமாம். உன்னிலம் உன் சரீரம் தலமாக மாற்றப்படுகின்றது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலமதிலிருந்து பெறுகின்ற அற்புத புண்ணிய நீரானது, உன்னிலிருந்து பெறுகின்ற புண்ணிய நீரானது
அவரவர்களது சரணாகதி நிலைதனிலே இரு விழிகளில் இருந்து வெளிவருகின்ற அந்நீர் உன் நீராக மாற்றப்பட்டு அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்குகின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இது சூட்சம நிலை கொண்ட ஆசி நிலை. இனிவரும் காலமதில் எல்லாம் இதுபோன்று சூட்சம நிலை கொண்ட ஆசிகளே சித்தனவன் நூலுக்குள் இருந்து எழும். ஆற்றலோடு அதனை ஒருமுறை இருமுறை பல்முறை உற்று நோக்குகின்ற பொழுது ஆசிகளிலிருந்து பெறுகின்ற அர்த்த நிலைகள் அவரவர் கர்மவினை நிலைகளுக்கு ஏற்றாற்போர் பொருள்பட்டு எழும். அது உள் பொருள்பட்டு விழும் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இதுதான் ஆதி இறை சூட்சமம் நடைபெறுகின்ற தலம். இங்கு சூட்சமம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எவ்வாறு இறை தேடி வந்து அமர்ந்த இறைதளத்தில் குருவை மிஞ்சுகின்ற சீடன் எனில் உண்மை எனில் இறையை மிஞ்சுகின்ற குரு ஒருவன் உள்ளானெனில் அது இச்சபையில் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இறை தேடி வந்த இறைதலமாக இறை தேடி வந்த இறைதலம் எவ்விறை? சரணாகதி என்னும் இறை, ஞானம் என்னும் இறை. அற்புதமாய் அவனவன் கலியுகத்தை மாற்ற துணிகின்ற ஆற்றல் பெற்ற அற்புத பழம் கொண்ட இறை தேடி வந்த இறை அமர்ந்த தலமதிலே இறையை மிஞ்சுகின்ற குருவினுடைய சரணாகதி கண்டு இறையே சரண் அடைந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத தலம் இச்சபையே என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இதன் சூட்சமத்தை உணர்ந்து கொண்ட சித்தனை உணர்ந்த சீடர்கள் உள்ஞான சூட்சமத்தை பெறுகின்றார்கள். ஆதிசிவ ஞான சூட்சமத்தை பெறுகின்றார்கள். அர்த்தமுள்ள சித்த சூட்சமத்தை பெறுகின்றார்கள். அர்த்தமில்லா கனிநிலையில் இருந்து மாறுபடுகின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இதுதான் உண்மை நிலைதனில் சித்தனுக்கு ஆசி நிலைகளில் ஜீவ 7 நிலைகளில் புகுத்தப்பட்ட அற்புதமான தவ சிவ சித்த ஞான பேராற்றல் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அகத்தியம் என்னும் அற்புதமான ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் பேராற்றலை உணர்ந்த ஒருவன் அகத்தியத்தை இறுக கரம் பிடித்த அக்காரண காரிய நிலையால் அகத்தியம் இறுக பிடித்த சபை இதுவென்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு அகத்தியத்தை அமர வைத்து அழகு பார்த்து ஏற்றம் கொண்டு அகத்தியத்தை உலகோடு அறிய செய்த சித்தனை அகத்தியன் அத்துணை இறையாற்றலின் வடிவமாய் அமர்ந்து ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் கலிநிலையை வேற இருக்கின்ற அற்புத தர்மசீல தவ பேராற்றல் கொண்ட ஞான பெருமகானை உலகறிய செய்கின்ற தலம் இதுவென்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அவ்வாற்றல் தன்னை பெற்ற சபை. இச்சபையில் ஆற்றல் எங்கு இருக்கின்றது? இங்கு இருக்கின்றதா? அங்கு இருக்கின்றதா? சித்தனுக்குள் இருக்கின்றதா? சிவசபைக்குள் இருக்கின்றதா? திருச்சபை சிவகூரை தலத்திற்குள் இருக்கின்றதா? தண்ட கமண்டலுக்குள் இருக்கின்றதா என்கின்ற வினாக்களுக்குள் செல்லாது இறை ஒருவனாய் வலம் வருகின்றான். இறை அவனாய் வலம் வருகின்றான். இறை அடியவனாய் வலம் வருகின்றான். இறைக்கு அடிமையாய் வலம் வருகின்றான். இறைக்கு சரணாகதி நிலை கொடுத்தவனாய் வலம் வருகின்றான். இறைக்கு தலம் கொடுத்தவனாய் வலம் வருகின்றான் என்று ஏற்று அவனோடு வலம் வருகின்ற பொழுது இறையாய் உங்களுக்குள் வலம் வருவான் ஆசான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அற்புத சூட்சமம் இது. ஞான நிலை கொண்ட சூட்சமம் இது. உரைக்காத உரைநடை நூல்களுக்குள் இருந்தெல்லாம் உரைக்காத ஆதி இறை ஞான கூற்றினை உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. இத்தலமதிலே எம் போர் கண்ட ஓர் நாள் போர் கண்ட தலமதில் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அற்புதமாய் தர்மம் வீழ்ந்த இடம், தர்மம் மண்டியிட்ட இடம், தர்மம் தன் தர்மத்தை கொடையாய் கொடுத்த இடம் தனிலே தர்மசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. தர்மம் தர்மத்தை தேடி வந்தது. தர்மத்தாய் தேடி வந்த தலம் தர்ம புத்திரனை, அத்தகைய தர்ம புத்திரனின் மறுவடிவாய் ஏற்றம் பெற்ற சிவவடிவாய் உயர்வு பெற்ற உத்தம வடிவாய் ஞானம் பெற்ற ஞான நிலை கொண்ட உச்ச வடிவாய் அமர்ந்திருக்கும் இத்தலத்தை உச்சத்தில் கொண்டு நிறுத்திய சித்தனே சிவமகா வாழை சித்தனே இச்சபையின் இறை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இந்நிலை எங்கிருந்து பெறப்பட்டது? இறையெல்லாம் வந்து வாழ்த்தி வணங்கி நிற்கின்ற அவரவர்கள் பணி செய்து
இங்கு பணி செய்து கிடைக்கின்ற நிலை எங்கிருந்து பெறப்பட்டது? அவர்களுக்குள் இருந்துதான் அந்நிலை பெறப்படுகின்றது என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உங்களுக்குள் அவர்களுக்குள் கலியுகத்தில் உழன்று வருகின்ற மானிட நிலைகளுக்குள் இருக்கும் இறை ஆற்றலை உள்ளுக்குள் இருக்கும் உயிர் ஸ்தானத்திலிருந்து உச்ச நிலைக்கு எட்ட செய்கின்ற ஆற்றல் பெற்ற அருள் ஞான சித்த சிவ உபதேச நிலைகளை தனக்குள் இருந்து இறை சுற்றம நூலின் மூலமாக உரைக்கின்றவனுக்குள் அமிழ்ந்து பாருங்கள், நீங்கள் எழுந்து நிற்கலாம் பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இறை குரு, இறை ஞான குரு, இறை சித்த சிவகுரு என்கின்ற அற்புதமான பட்டங்களை எல்லாம் இறையின் திருவடியில் சமர்ப்பித்த ஒருவன் இறைக்கு அடிமையாக வலம் வருகின்ற ஒருவனுக்கு அடிமையாவது பிரபஞ்சத்திற்கு அடிமையாகின்ற நிலை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய என்று கூறுவதில் பெருமை கொள்கின்ற அற்புத இறைகணங்கள் எல்லாம் எமை சூழ்ந்து வந்து அமர்ந்திருக்கின்றன. சிவசோலை என்னும் அருத்திரு தோரண வாயிலில் அருட்காவல் பணிபுரிகின்ற பாம்பாட்டி நிலைதனில் இருந்து அருணகிரி என்னும் பேராற்றல் கொண்ட அற்புத சித்தர்களினுடைய அணிவகுப்பிலே தொடர்ச்சியாக வருகின்ற இலை மரங்களுக்குள் கொடிகளுக்குள் இருந்தெல்லாம் தவம் கண்ட சித்ததேவ கணங்கள் தண்ட கமண்டலங்களை ஏந்தி வரிசை வரிசையாக சிவகூரை தலம் நோக்கி வந்தமர்ந்து மகாவிஷ்ணுடைய உரையாடலை கேட்கின்ற அற்புத நிலை. எப்பொழுது உரையாடினான் மகாவிஷ்ணு? கீத உபசாரம் உரைத்த பொழுது உரையாடினான். அவன் உரை எங்கு கேட்க இயலும் என்று ஒளி நிலைகளுக்குள் ஒளிந்து நிற்கின்ற அற்புதமான இறை கூற்று ஞான கூற்றினை உரைக்கின்ற மகாவிஷ்ணுடைய சொல் கேட்க வந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியனுடைய சித்தர்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற கணங்கள் எல்லாம் உங்களை உற்று நோக்குகின்றன என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அவைகளெல்லாம் தேவர்களும் சித்தர்களும் நாயன்மார் நிலை கொண்டோர் ஆழ்வார்கள் பெருநிலை கொண்டோர் எல்லாம் வந்தமர்ந்து உரையாடல் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள் நடைபெறும் இறை திருவிடையாளர்களை காண்கின்றார்கள், ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் வழங்குகின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகா. ஓம் நமோ நாராயணாய. என்னும் சூட்சமம் எங்கு நடைபெறும்? இச்சூட்சமம் எங்கு நிகழ்ந்தேறும்? ஆலய பரிவார படாடோப நிலையங்களில் சென்று திரும்புகின்ற வேலைதனில் எல்லாம் எத்தகைய ஆற்றல் பெற்றோம், எத்தகைய அனுக்கிரகம் பெற்றோம் என்கின்ற நிலைக்குள் இருக்கும் வினாவிற்குரிய விடை உங்களுக்குள் தேடப்பட்டு உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் வழங்குகின்ற ஆதி இறை சூட்சம நூல் கொடுத்த சூத்திரதாரியாய் அமர்ந்திருக்கும் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கியாம் பரந்தாமன் அத்துணை பேருக்கும் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றம் பெற்ற சபை, ஏற்றம் என்ன ஒற்றை சொல்லை உதறி எறிந்த சபை ஏற்றத்தை நோக்கி சென்று விட்டது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. வானுயர நிற்கும் அற்புதமான கொடிமரங்கள் எவை? அது கொடிமரங்கள் என்பது என்ன? அது இறை சித்தனின் சரீரமே உயர்ந்து நிற்கின்றது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அற்புதமாய் அத்தகைய கொடிமரத்தில் தொங்குகின்ற அத்தகைய நான் அது இறை சித்தனுடைய நாடி நரம்புகளுக்குள் இருக்கும் ஆதி இறை சூட்சம நூல் பிரபஞ்சத்திற்கு அங்கும் இங்குமாக அலைவார்ந்த ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம். யாம் பறக்கின்ற பதாகையில் இருக்கின்ற அற்புதமான அகத்திய நாமம் பொறித்த எழுத்துக்களோடு இணைந்த பிரபஞ்ச மகாசபையுடைய நாமம் சூட்டிய அத்தகைய எழுத்து வண்ணங்கள் ஆதி இறை சூட்சம நூல் வண்ணங்களாக சீடர்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. எங்கும் நடைபெறாத இறை சூட்சம சித்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை உரைக்க வந்த மகாவிஷ்ணுவை உரைக்க விடாது வழிமறித்து இழுத்து நிற்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற கணங்களே, அவதார கணங்களே, அமைதி காத்து அற்புத நிலை கொண்ட சிம்ம அவதார வடிவமாக ஏற்றம் பெற்ற வடிவங்களாக உள்வந்து நல்லாசிகள் வழங்குகின்றன என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. ஆதி இறை சூட்சமம் என்பது நடைபெறுகின்ற தலத்தில் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் ஒவ்வொரு அனுக்கிரகத்தை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இறை கணங்கள் வழங்குகின்றன. இறை வழங்கிய சூட்சம ஆற்றல்தனை பெற்ற இறை கணங்கள் வழங்குகின்ற ஆற்றலே அத்துணை பேராற்றல் கொண்ட பெருமிதமான ஆற்றல் எனில் இறையமர்ந்து உரையாடும் ஆற்றல் எத்தகைய பேராற்றல் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. கணக்கு அவரவர்கள் இடுகின்ற கணக்கு இகலோக கணக்கு நிலைகள், அத்தகைய கணித நிலைகளுக்குள் இருந்து அற்புதமாக உள்ளிருந்து இறை ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்ற அந்நிலைக்குள் ஒவ்வொருவரும் உள் சென்று பாருங்கள், அவன் போடுகின்ற கணக்கு மிஞ்சி நிற்கின்றது என்று கூறுகின்றோம். யாம் அத்தகைய எண்ண வடிவில், எழுத்து வடிவில், உயர் வடிவில், உயர் ஞான வடிவில் உள்ளுக்குள் இருந்து எழும்புகின்ற அற்புதமான ஆற்றல் அது உயிர் வடிவ எழுத்துக்களாய், ஏற்றமிகு உயிர் வடிவ எழுத்துக்களாய் உள்ளிருந்து தவம் அமர்கின்ற பொழுது எழுகின்றன.
சுழுமுனை சேர்கின்றன, சித்தனின் சுழுமுனையோடு கலக்கின்றன. ஒவ்வொருவர் சுழுமுனையும் தனித்தனியே சித்தனோடு கலக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புத தவத்தினை கண்ட பரந்தாமன் நெகிழ்ந்து நிற்கின்றோம் ஏகாதசி திருநாளில் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. தவம் களைந்து எழுந்த சித்தனது நிலை, அவன் குரல் ஒலிக்கின்ற பொழுது அவன் குரல் சபையிலிருந்து ஒலிக்கவில்லை, அவனுக்குள் இருந்து ஒலிக்கவில்லை. பிரபஞ்ச ஆற்றலின் மேலிருந்து, பிரபஞ்சத்தின் வெளியிலிருந்து 14 லோகங்களின் ஆற்றலுக்குள் இருந்து ஒலித்த குரலை கேட்ட சீடர்களே, அது பரந்தாமன் சத்யநாராயண கோலம் கொண்டு ஒலித்த கோலம் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. நிலையை பெற்ற வண்ணமாய் அருள் வடிவாய் ஏற்றமிகு நிலை கொண்டவனாய் உதிர்த்த உரைக்குரல், அது இறைக்குரலாய் கேட்டு நின்ற சீடர்களே, அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. இத்துணை காலமும் இத்துணை நேரமும் இத்துணை நாளிகை பொழுதும் உரையாடிய மகா விஷ்ணுவனுடைய ஏற்றம் பெற்ற ஆசிகளை பெற்ற அற்புத சபைதனை உயர்ந்து தன் சிரசுதனிலே ஏற்றி அமரச் செய்கின்ற அற்புதமான சித்தனே, அமர வைத்திருக்கின்ற சித்தனே, உன்னை எம் சுழுமுனையில் அமர வைத்த அற்புதமான பலன் உன் சுழுமுனையில் மகாவிஷ்ணு அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் அகத்தியனை வை, உயர்வாய் அகத்தியத்தை வை, உயர்வாய் ஞானத்தை வை, உயர்வாய் சித்தத்தை வை, உயர்வாய் நீ சிவமகா வாழை சித்தனை வை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் சுழுமுனை ஆற்றல் பெற்றுவிட்டது, ஏற்றம் பெற்றுவிட்டது. சுற்றம சுழுமுனையாய் இருந்த நிலை அவரவர் கண்களுக்கு கண்மூடா காலத்திலும் சுழுமுனை தெரியும் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உயர்கின்றது சபை, உன்னுள்ளிருந்து உயர்கின்றது சபை, சித்தனுக்குள் இருந்து உயர்கின்றது சபை, சித்தனாய் உயர்கின்றது சபை. சித்தனாய் உயர்ந்தவனை உயர்த்தி வாழ்த்தி வணங்கி நிற்கின்ற பொழுது உன்னுள் சபை அமர்ந்து நீர் உயர்கின்றாய் பிரபஞ்சத்தில் என்று சீடர்களுக்கு நல்லாசி வழங்குகின்றோம். அகத்தியன். ஓம் நமோ நாராயணாய. இதுவே ஞானம், இதுவே சிவம், இதுவே சித்தம், இதுவே உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல். அவ்வாற்றல் தவிர மாற்று நிலைகளுக்கு வேறில்லை. தெளிவு பெறு, தேர்ந்திரு, உன்னை தேர்ந்தெடு, உனக்குள் இருக்கும் உன்னை தேர்ந்தெடு. நீர் களி நிலையிலிருந்து வெளிவந்து மற்றவற்றை கழிந்து நில். நீ உள்ளுக்குள் உயர்ந்து நிற்பாய். உன்னோடு உயர்ந்து நிற்கும் ஆற்றல் தன்னை கொண்டு நீர் பிரபஞ்சத்தை உயர்த்தி வைப்பாய் தர்மயுகமாய் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே, இறையின் ஆற்றலே இறையின் ரூபமே, நமோ நாராயணாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் நமோ நாராயணாய. சத்யநாராயணாய. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.